ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி சர்க்கிள் ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அதுதான் ப்ரொஃபஷனல் வே ஆஃப் டெவலப்பிங் அப்ளிகேஷன். என்ன அப்படின்னா, இப்போது இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கலாங்களேன், இந்த சர்க்கிள் எடுத்துக்கங்க. நான் கேல்குலேட்னு கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்புட்டை இந்த டெக்ஸ்ட்ல இருந்து வாங்கி இதுதான் என்னுடைய இன்புட் டேட்டா என்ன txt radius டாட் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் கேல்குலேஷன்லாம் இங்கேயே நான் எழுதுறேன் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கேல்குலேஷனுக்கு பேர் தான் பிஸ்னஸ் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நான் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது பிஸ்னஸ் லாஜிக். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்னஸ் லாஜிக் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் லாஜிக்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ரேடியஸ் இருந்ததுன்னா டயாமீட்டர் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் லாஜிக். இதை ஒவ்வொரு ப்ரோக்ராமரும், நான் இப்போ என்னுடைய டீமில் 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சர்க்கிள் வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் லாஜிக்கை யாராவது ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மற்றவங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது ஐ வாண்ட் டு செப்பரேட் த ஃப்ரண்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ் லாஜிக். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை லைட்டா மாடிஃபை பண்றோம். எப்படி மாடிஃபை பண்றோம்னா, நம்ம ஏற்கனவே சர்க்கிளுக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ரேடியஸை இன்புட் கொடுத்துட்டேன்னா அதை பேஸ் பண்ணி டயாமீட்டரை கேல்குலேட் பண்ணி வச்சுக்கும், ஏரியாவை கேல்குலேட் பண்ணி கொடுக்கும், சர்க்கம்ஃபரன்ஸை கேல்குலேட் பண்ணி கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் லாஜிக் இல்லைங்களா. ஸோ இதை தூக்கி நான் இதோட மெர்ஜ் பண்ணுறேன். ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுட்டு பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இதுக்குள்ளார பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சர்க்கிள். இப்போ இதில் இது சும்மா டெஸ்டிங்காக போட்டோம், அதனால் அந்த ஃபைலை தூக்கிடுறேன். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், நான் ரேடியஸ் இன்புட்டாக கொடுத்துட்டேன்னா ரேடியஸை நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம், இல்லை இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸோ டயாமீட்டர், ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ் 3 நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டிம் ஓ சர்க்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஆஸ் நியூ சர்க்கிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், txt radius டாட் டெக்ஸ்ட். ஓகே, இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இன்புட்டை நான் கிரியேட் பண்ணுது. ஸோ நான் இங்கே பாயிண்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், லேட் பைண்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்க சர்க்கிள் ஆப்ஜெக்டை நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓ சர்க்கிள் டாட் டயா, ஓ சர்க்கிள் டாட் ஏரியா, ஓ சர்க்கிள் டாட் சர்க்கம்ஃபரன்ஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு. ஃபைனலியில் இந்த ஆப்ஜெக்டை ஓ சர்க்கிள் ஈக்குவல்ஸ் நத்திங் கொடுத்துட்டேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதே ப்ரோக்ராம் தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, அட்டகாசமாக 2 லேயர் அந்த ப்ரோக்ராம் பிரிச்சிருக்கேன். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய டீம் டெவலப் பண்ணும்போது பிஸ்னஸ் லாஜிக் கிளாஸ் மாடியூல் எழுதுறவங்கலாம் ஒரு தனி டீம், அது ஒரு தனி ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கேல்குலேஷன் பார்ட்லாம் யாருமே ஒரி பண்ணவே தேவையில்லை. சார் எனக்கு கேல்குலேஷன்லாம் வராதுங்க, டிசைனிங் நல்லா பண்ணுவோன்னா நீ உட்காந்து டிசைன் பண்ண, இப்படி தான் இன்டர்ஃபேஸ் பண்ணோன்னா அவர் உட்காந்து டிசைன் அண்ட் இன்டர்ஃபேஸ் பண்ணிடுவார். இதுதான் இன்டர்ஃபேஸிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன், அதில் வேணுங்கிற கேல்குலேஷன்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த அதை பேஸ் பண்ணி நான் கோடிங் எழுதுனேன்னா அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் லாஜிக், தட் இஸ் இன்டர்ஃபேஸ். இது வந்து நான் வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதுல இருந்து வேணுங்கிறத எடுத்துக்கிறேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப பாருங்க, ரன் பண்றேன், 1.something கொடுத்துட்டு கேல்குலேட் கொடுக்குறேன். வா, அதே ஒர்க் தான், பட் பாருங்க எவ்வளவு ப்ரொஃபஷனலா ரைட் பண்ணியிருக்கோன்னு பாருங்க இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி இதே ப்ரோக்ராமை நீங்கள் மறுபடியும் மாடிஃபை பண்ணாலும் சரி, இல்லை சர்க்கிள் நியூன்னு போட்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இல்லை மாடிஃபை பண்ணிங்கனாலும் சரி, இந்த மெத்தடை ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.